முதல்ல இப்படி கையை காட்டினேன் இல்லையா, அதுதான் என்னுடைய 100வது படத்துக்கான ஷீல்டு. இப்படி கை கும்புற மாதிரி நீங்கள் கூட வந்துருந்தீங்க. அதுக்கு அதே தான் இப்போவும் நான் பெருமையோட ஒரு சிம்பலாக காட்ட விரும்புகிறேன். நன்றி, என்னை இந்த படம் தயாரிக்கும் வரை மார்க்கெட்டில் வச்சுருந்ததுக்கு. அதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு நன்றி சொல்கிறேன் நான். ஏன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி நட்புன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ ஒரு 1-2 வருஷத்தில் 2 பேரும் ஈக்குவல் லெவலுக்கு வந்துட்டோம். அவர் ஆரம்பத்தில் ஒரு பிட் ரோலில் வந்தார். 2 வருஷத்தில் ஈக்குவல் 2 பேரும். இந்த ஃபோட்டோலாம் வந்துருச்சு இங்கே இருக்கிற. அப்போ நாங்கள் 2 பேரும் பாம்பேக்கு ஃப்ளைட்டில் போகிற வசதியும் வந்துருச்சு. 2 பேரும் ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கோம். அப்போ நிறையா பேர் படத்துக்கு கேட்குறாங்க. 2 பேரும் ஒன்றா நடிச்சுக்கிட்டு இருக்கோம். குறைச்சிக்கலாமா ஒன்றா நடிக்கிறத, ஒரு பிஸ்கட்டை புட்டு கொடுக்குறாங்கங்கிறத, அந்த பேச்செல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ நாங்கள் எடுத்த முடிவு என்னென்னா, நம்ம 2 பேரும் ஒரு படம் பண்ணோம். ஒன்று அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம், இல்லை நான் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆமாம், அதுக்கு நல்ல கதை. அந்த ஃப்ளைட்லேயே பேசிக்கிட்டு போனோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பேசிக்கிட்டே இருந்தோம். 40 வருஷம் கடந்துருச்சு. இங்கே மறுபடியும் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸ் திறக்கும் போது இவரை தான் கூப்பிட்டேன் நான், திறந்து வைங்கன்னு. அப்போ இந்த மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு நாங்கள் பேசினோம், எப்போ பண்ணுறோம் நம்ம, எப்போ வேணால் பண்ணலான்னு. கதை கிடைக்கிற வரல தேடிக்கிட்டே இருந்தோம். இப்போ 2 படம் பண்ணுறோம். இது ஒன்று, இன்னொன்றும் பண்ணுறோம். இது எங்களுக்கு என்ன பெருமையாக இருக்குன்னா, நாங்கள் அதான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், இந்த ஏவிஎம் வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்துருந்த அந்த இளைஞர்கள் இவ்வளோ தூரம் பயணித்திருப்பது என்பது யாருடைய கருணைன்னு எங்களுக்கு தெரியாது. யாருடைய கருணையாக இருந்தாலும் அதற்கு இருவரும் தலை வணங்குகிறோம். நினைக்கவே இல்லை நாங்கள். ஆனால் வருவோன்னு தெரியும், இவ்வளோ பெருசாக வருவான்லாம் தெரியாது எங்களுக்கு. வந்துட்டதை தக்க வச்சுக்கணும்னு கூட எங்களுக்கு தெரியாது. தக்க வச்சுட்டீங்க, நீங்கள்லாம் சேர்ந்து அங்கே நிற்க வச்சுட்டீங்க எங்களை. அதற்கு என்றென்றும் நன்றியுடையவர்களாக இருவருமே இருக்கிறோம். இப்போ இந்த பண்ணணுங்கும்போது வழக்கமாக என்னென்னா, ஹீரோ சந்தோஷமாக உட்காந்துருப்பாங்க, ப்ரொடியூசர் ஓடி ஆடுவார். இதில் ஓடி ஆடி தூங்க விடாமல் எல்லாரையும் தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தது இவர் தான். எனக்கு கமல் படம் பண்ணுறேன், ஐயோ, நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு டெய்லி ஃபோன் பண்ணி, சார் டெய்லி ஃபோன் பண்ணுறார், சார் அவர் தான் சார் முடிவு பண்ணணும். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, இன்னொரு வாட்டி பெட்டராக அப்படின்னு தேடி 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 நான் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் எனக்காக பண்ணிட்டார் அவர். டைட்டில் தான் எனது ப்ரொடியூசர்னு 2 பேர் பிரித்து பண்ணிக்கிட்டாங்க, அதுதான் உண்மை. இவர் ஒருத்தர், மகேந்திரன் ஒருத்தர். நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். கமல் சார் இப்போ சொன்னாங்க இந்த ஆஃபீஸ் ஓப்பனிங் அப்போவே டெரஸில் ரஜினி இப்போ ஆஃபீஸு பெருசாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், இந்த ராஜ்கமலுக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரும் பிஸி ஆகிட்டார், நானும் நான் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சீரியஸாக சிவாஜிக்கு அப்புறமா இது பேசுகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி லாஸ்ட்டு வரும்போது அவர் டோன்லேயே கொஞ்சம் இதாக இருந்தது, படம் பண்ணணும் அப்படின்னு. சரி சார் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது டைரக்டர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து இது 4வது டைரக்டர். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது ரவிக்குமார் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சரி, அது சரியாக டிஸ்டிங் வரலன்னு சொல்லி அப்படியே இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சுந்தர் சி சாருக்கு வேறு ஒரு படம் இருந்தது, கொஞ்சம் டிலே ஆகிட்ட மாதிரி இருந்தது. அதனால் நம்ம இது நான் விலகிக்கிறேன் சார், நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிவி சக்கரவர்த்தி, அவர் கதையெல்லாம் கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன சொல்ல, ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் அது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் பற்றி, அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் பற்றி, ஷூட்டிங் ஆப்கானிஸ்தான், ரஷ்யா, அந்த மாதிரியெல்லாம் ஒரு ரொம்ப நைஸ் சப்ஜெக்ட். பட் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக டீல் பண்ணுறோம், டைம் கன்சியூமிங். ஸோ அதனாலே அது நம்ம அப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அஸ்வத் மாரிமுத்துவை நம்ம இந்த படத்துக்குள்ளே வந்தார். இப்போ கமல் முதலே சொன்ன மாதிரி இந்த டென்ஷன் எனக்கு ஏன் அப்படின்னு சொன்னால், கமல் கூப்பிட்டு, ரஜினி நான் கதையும் கேட்க மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன், நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே தான் பெரிய ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு நமக்கு. ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம போட்ட பிறகு அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான்
சொன்ன பிறகு தான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன், இல்லை கமல் சார் இந்த கதையெல்லாம் வேண்டாம், எல்லாம் நம்ம தலையில் கட்டிடாதீங்க, நீங்கள் கதையை கேட்டு நீங்கள் ஓகேன்னு சொன்ன பிறகு தான் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த கதையை கேட்டார். ஸோ கதை கேட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக நம்ம என்ன சொல்லி என்ன பண்ணால் கூட அஸ்வத் மாரிமுத்து மேலே வந்து பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதுக்காக எல்லாமே வந்து உங்கள் தலைமையில் நம்ம போட்டுட மாட்டோம். 100% நம்ம எல்லாம் சேர்ந்து இட்ஸ் a குரூப் ஒர்க், இட்ஸ் a கம்பைன்டு ஒர்க், இட்ஸ் a டீம் ஒர்க். எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து ஓன்லி சக்ஸஸ் நோக்கி தான் நாம் வந்து இதை உழைப்போம். அண்ட் டெஃபினெட்லி படம் நல்லா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வெரி எனர்ஜெட்டிக் டைரக்டர், யங் பிளட். அவர் படம் அந்த டிராகன் படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்டர்டெயின் மட்டும் இல்லாமல் ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட், அதோட ஒரு நல்ல மெசேஜ் வந்து அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. அட்ஸ் அன் எக்ஸலண்ட் ஹேஸ் எ கேமராமேன் அண்ட் க்ரூ. ரொம்ப 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 திஸ்டிங் நல்லா வந்திருக்கு. கடவுள் பணித்திற்கு நல்லா வரணுங்கிற நம்பிக்கையும் இருக்குது. இங்கே இருக்கிறது ஹிஸ்ட்ரி, இங்கே நடக்கிறது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி. தலைவர் படம் பண்ணுன்றது எல்லா சினிமா இல்லை வர அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்குமே ஆசை. தலைவர், கமல்ஹாசன் சார் இவங்க 2 பேர் படம் பண்ணுன்றது. பட் தலைவர் படம் கமல்ஹாசன் சார் ப்ரொடக்ஷனில் ஆர்கேஃபைல பண்ணுறதுன்றது ஒரு கிட்டத்தட்ட இட்ஸ் லைக் ஹிஸ்ட்ரி. அந்த ஹிஸ்ட்ரியில் நானும் என் டீமும் ஒரு பார்ட்டாக இருக்கோம் அப்படின்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நானுன்றது என்னை சுற்றி இருக்க எல்லாருமே தான். எவ்ரிபடி ஹியர் அதர் தென் ஆர் இது வி ஆர் பார்ட் ஆஃப், வெரி பிளெஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி சார். அண்ட் அது மட்டும் இல்லை, நான் இதை வந்து வெறும் நான் டைரக்ட் பண்ணுற படமாக பார்க்கல. நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ், தமிழில் அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ், நிறைய டைரக்டர்ஸ், இங்கே இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாருடைய கனவுமே இந்த இடத்துல இருக்கணுன்றது. அவங்க கனவு எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இந்த படத்தை நான் நல்லபடியாக பண்ணி கொடுப்பேன்றதை நான் நம்புகிறேன். தட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் ஃபார் ஷுர். நான் ரஜினி சாருக்கு மீட் பண்ணும்போது நான் சொன்னேன், சார் பேட்டை பார்த்துல சார் எனக்கு இன்னும் உங்க கூட நடிக்கணும்னு ஆசை இருக்குது. நான் வந்து அந்த வைப்காக ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணேன். இதுக்கு நான் நன்றி வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் கமல் சார், எனக்கு இந்த வைப் கொடுக்கறதுக்கு. that I am here today. Thank you so much Mahendran, it really means a lot to me. திரும்பி வந்து நான் ரஜினி சாரோட படம் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலாக தெரியல எனக்கு, ஐ ரியலி டோன்ட் நோ வாட் டு சே. ஐ எம் ரியலி ஃபீலிங் வெரி ஹாப்பி. அஸ்வத், தேங்க்யூ ஸோ மச். த ஹோல் டீம், சரண்யா, டிஸ்னி, கிஷோர், எல்லாரோட கோஆர்டினேஷன். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஜாயின் த செட். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட ஒரு பாட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். As Simran ma'am said, we are very excited to be joining shoot. I am very excited to share screen space with Rajni sir. Like Ashwath said, you know, it's every director's dream to work with him. I think it's every actor's dream to be working with Rajni sir, and I'm very very blessed to be a part of this film. Thank you Kamal sir. To be working under your shadow, it's a very privilege. Looking forward to being on set and learning so much from them. Thank you so much.